ஒருத்தர் கவுன்சிலிங் வந்திருந்தார். ரொம்ப கோபமாக இருந்தார், கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தார். அவர் என்ன பேசுங்கிற வார்த்தைகள் நிதானம் இல்லை, பேசிகிட்டே இருந்தார். செக்ஸ் சம்மந்தமாக கொஞ்சம் பேசினார். ஏதோ பேச நினைக்கிறாரு, பட் தயங்குறாருன்னு புரிஞ்சுது. கொஞ்சம் டைம் விட்டு அவரை கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்ச பிறகு விஷயத்த சொன்னார். அவருடைய பையன் சுய இன்பம் அனுபவிக்கிறத அவர் பார்த்துருக்கிறாரு. அவர் பயங்கரமான கோபம், அடிச்சு அடி நடிச்சுக்கிறாரு, திட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பையன்கிட்ட பேசுறதே இல்லை. அவனை பார்த்தாலே ஒரு வெறுப்பு, ஏதோ அவன் பெரிய கொலை குற்றம் பண்ண மாதிரி அவனை பயங்கரமாக ட்ரீட் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவருக்கே ஏதோ சின்ன ஒரு நேரிடல், பையன் விஷயம் ரொம்ப நம்ம கடுமையாக நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு மனசு சொல்லுது. இன்னொரு மனசு இல்லை, அவன் செஞ்சது பெரிய தப்பு, அவனை தண்டிச்சது சரிதான் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. இந்த குழப்பத்தில் அவர் நம்மளோட கவுன்சிலிங் வந்துருக்காரு. நம்ம ஒரு தெளிவாக சொன்னோம், அதாவது பருவம் அடைந்த வயசுல குழந்தைகள் சுய இன்பம் அனுபவிக்கிறதுலாம் சாதாரண ஒரு விஷயம்தான். அது இந்த ஹார்மோன் செய்யக்கூடிய வேலைகள் தான். அது தப்பு. அவன் ஏதோ இவர் தெரியுற மாதிரி பண்ணிட்டான், அது சரியான விஷயம். அதுக்காக அவன் மறைச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. அது பெரிய கொலை குற்றம் இல்லை அப்படிங்கிறது அவர் புரிய வச்சோம். அது பருவ வயசுல உண்டாகக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அவர் பண்ணாரா இல்லையா, அடுத்த கேள்வி வரட்டாது தான். உங்களுடைய பருவ வயசுல நீ என்ன பண்ணீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரலையா, நீ அந்த மாதிரிலாம் செய்யலையா? ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அந்த வயசு வந்துச்சுன்னா அது மாற்றங்கள் உண்டாகத்தான் செய்யும். அது எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி அதை வந்து கையாளுறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியலையா, பேரண்ட்ஸால முடியலையா, அதுக்கு வீட்டில் ஒரு வயதானவங்க இருப்பாங்க, அவங்கள சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்க சொல்லலாம். ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு பெண் மருத்துவத்தையும், ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆண் மருத்துவத்தையும், ஒரு சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துங்க. அந்த குழந்தைகளுக்கு அதை பற்றி அவங்க மருத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு தெளிவாக புரிய வைப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி சொல்லிட்டு மீண்டும் வர சொன்னோம், பையன் பண்ண கொலை குற்றம் ஒன்று இல்லை, அவனோட கவுன்சிலிங் வர சொல்லி அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் யாராக இருந்தால் கண்டிக்காதீங்க, அவங்களுக்கு உரிய கவுன்சிலிங் கொடுங்க, அதை கண்டிப்பாக மீட் கொண்டு வந்துடலாம்.